ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 50 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 50 ஆல்ரெடி 49 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஸோ அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க இந்த மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து ஹாஃப் வரைக்கும் தான் இருக்குது, ஃபுல்லாகவே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது, ஸோ எண்டில் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இந்த ப்ளவுஸை பாருங்கள், ஆல்ரெடி அவங்க வந்து ஆரி நீடில் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது அவங்க ஆரி நீடில் பண்ணது. பட் நீங்கள் பாருங்கள், செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணி எடுத்ததுனால பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இது ஆரி ஒர்க் தான். ஸோ நம்மளும் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம், பட் நம்ம நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட வீடியோஸ். அண்டு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இதோட ரிமைனிங்கில் நம்ம அழகாக வந்து ஏதாவது டிசைன் கொடுத்து அவங்க கேட்ட மாதிரியே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸோட கலர் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. லைக் ஒரு பார்டர் மாதிரி ஏதாவது வச்சு கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஏதாவது ப்ளவுசஸ், ஓல்டு ப்ளவுசஸ் இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இல்லை, டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, பார்க்குறதுக்கு எனக்கு ஏதோ போரிங்காக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு இந்த ப்ளவுஸில் கழுத்துக்குமே அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆரி நீடில் தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. அண்ட் அவங்க என்கிட்ட இப்போது ஜஸ்ட் வந்து இதோட ஸ்லீவ்ஸுக்கு மட்டும் அதை வந்து அழகாக வந்து இது பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க, முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுசஸுமே எந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு நம்மளோட சேனல்ஸில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டே 50, ஸோ 49 டேஸோட வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது. அண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருக்கேன், அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees தான். ஸோ சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாரியோட ஜரி எந்த கலரோ அந்த கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரியோட ஜரி கலர் கோல்டன்னா கோல்டன் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, சில்வர்னா சில்வர் கலர், காப்பர்னா காப்பர், என்ன கலரோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 10 rupeesக்கு கிடைக்கிது. 20 rupeesன்னு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து தான். ஸோ நான் பார்த்திங்கன்னா 10 rupees பேக் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஆரி பீட்ஸு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 3 மெட்டீரியலும் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அழகான ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கேட்டாங்க, ரொம்ப கிராண்டாக வேண்டாம், சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைட்ஸில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக வேணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் ரிப்ளை பண்ண மாதிரியே நான் சொன்ன டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் அது ரிலேட்டடாக. அண்ட் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி த்ரெட்டோட எண்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை நீங்கள் வந்து வாங்கி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சிக்கு பிடிக்காமல் அப்படியே இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஜரி த்ரெட்டை வந்து கோர்க்கிறதுக்காக நான் அந்த நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நீடிலாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ நீடில் எடுத்து நம்ம வந்து நம்மளோட ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுத்தால் போதும். அந்த ஜரி த்ரெட் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட சாரியோட ஜரி கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ காப்பர் கலர் அப்படின்னா காப்பர் கலர் எடுத்துக்கோங்க, சில்வர் கலர்னால் சில்வர் கலர் எடுத்துக்கோங்க, எந்த கலரோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒர்க்கை.
ஸோ அதுக்காக நாட் போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் வந்து ரொம்ப திக்காக போட்டுக்காதீங்க, தின்னாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்கே செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் கொடுத்தாலே ஒரு நல்ல ஒரு லுக் வந்துடும், ஆரி லுக் வந்துடும். ஸோ அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போடுறோம். நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கணும். கேப் ரொம்ப விடக்கூடாது. கேப் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து மெஷினில் கூட போட்டுக்கலாம். நார்மல் தையல் மெஷினில் கூட நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில், அதாவது டே 49th வீடியோவில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன், நீட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை கூட பார்த்துக்கலாம். அண்ட் அது வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நார்மல் நீடில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீ டைமில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய கஷ்டமாக ஃபீல் ஆகாது. அதே இது பார்த்திங்கன்னா நீங்கள் தையல் மிஷினில் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா டைம் எடுக்காது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்மளோட தையல் மிஷினில் ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில்ல இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம தையல் மிஷினில் செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா 2 பாபின் எடுத்துக்கணும். ஸோ ஒரு பாபினில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஜரி த்ரெட்டை சுற்றிக்கோங்க, கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாபின்லேயே நீங்கள் ஜரி த்ரெட்டை கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ 2 பாபினில் நம்ம வந்து நம்மளோட ஜரி த்ரெட்டை சுற்றி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பாபின் எடுத்துக்கோங்க. எடுத்து இது 2யும் நம்ம 2ஓட எண்டையும் எடுத்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு புதுசாக 2யும் சேர்த்து நம்ம வந்து டபுள் ஸ்டாண்டாக நம்ம வந்து இன்னொரு பாபினில் சுற்றணும். சுற்றினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பாபின் கேஸில் வச்சு மிஷினில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே நார்மல் த்ரெட்டு தான் வைக்கணும். அதே ஜரி கலரில் நார்மல் த்ரெட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ லைனிங்கில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ளவுஸை திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் ஒரு ரோ ஸ்டிச் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம். அண்ட் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாகவே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் கைகளுக்கு சின்ன சின்ன லீஃப் மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி எல்லாம் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சுகர் பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 6 to 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதோட ஹாஃபுக்குள்ளாடி நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்தால் போதும். அகெயின் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 எடுத்தீங்க, அந்த 6 முடிகிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப 3rd ஒன்னில் நீங்கள் கொடுத்து திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் கோர்த்து எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தாண்டி நம்ம ரொம்ப ரஃப்பாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த இதெல்லாமே இளகி வந்துடும். ஸோ அந்த க்ளூவோட எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டெயின்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக B7000 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். லைக் 40 ருபீஸ்லேருந்தே இருக்குது. 40, 60, 80 இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே B7000 தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் B7000 வாங்குங்க. கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மாதிரி நம்மளோட சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம் பாருங்கள். இப்போ ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஸோ செயின் ஸ்டிச் போடும்போதே ஒரு நல்ல ஒரு லுக் தான் கொடுக்குது. உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். அது ஃபேக்ட் தான். என்ன கண்டிப்பாக ஒர்க் பண்ணும்போது டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நம்ம கையாலேயே நம்மளோட ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ணும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம அடுத்த ப்ளவுஸஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவங்க சிம்பிளாக கேட்டதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது கூட இன்னொரு டிசைனும் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அண்ட் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, ஆரி மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், பீட்ஸ் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அண்ட் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நான் அது ரிலேட்டடாக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ அண்ட் வந்து இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வைர ஊசி யூஸ் பண்ணி நீங்கள் வைர ஊசி ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க, அதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் பிஸி. ஸோ 2 வீக்ஸ் தாண்டி வந்து நான் கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் அது ரிலேட்டடாக வீடியோ போடுவேன். ஸோ நீங்கள் வந்து சேனலை வந்து பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரீசன் வந்து டைம் இல்லை. ஸோ 2 டேஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கு ரீசனுமே டைம் இல்லை. ரொம்பவுமே பிஸி. லைக் பேப்பர் வேல்யூஷன் அந்த மாதிரியெல்லாம் பிஸியாக போயிட்டுருந்துச்சு. ஸோ போயிட்டு வரும்போது ரொம்பவுமே லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் வந்து போட முடியலை. வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஈவன் சண்டேஸுமே இருந்துச்சு, வேல்யூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ வேல்யூஷன் போயிருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலை. அண்டு இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக ஒரு டிசைன் தான் கொடுக்க போகிறேன். 3 பீட்ஸை நான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 பீட்ஸும் உங்களுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு நீங்கள் ஃபோராக கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுங்க. அண்ட் அவங்க கேட்ட மாதிரியே சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ண பாருங்கள். இல்லை உங்களோட ப்ளவுஸஸுக்கு உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ண பிடிக்காது, எனக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை மட்டுமே பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ செயின் ஸ்டிச்சோட வீடியோ லாஸ்ட் வீடியோவில் இருக்குது, நான் வந்து மேலே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஈவன் என்னோடய பிஸி ஷெடியூல்லையும் என்னால் இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து இந்த மாதிரி இவ்வளோத்துக்கு கொண்டு வந்திருக்கு, என்னை மோட்டிவேட் பண்ணுது. அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவன் என்னோட சின்ன சின்ன ஃப்ளாஸை கூட நீங்கள் சொல்கிறீங்க. லைக் ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வாய்ஸோட விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னால் வந்து நான் வந்து என்னால் அவங்க சொன்னதுனால அதை வந்து சேஞ்ச் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தவங்க அப்படி சொன்னது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் ஏதாவது குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருந்தால் நான் வந்து கரெக்ட் பண்ணுவேன். அண்டு இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னு பாருங்கள். வீடியோவோட பர்பஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100 days சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டேஸுமே ஒவ்வொரு டிசைன்ஸ், ஒவ்வொரு மாடல்ஸில் பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு பட்ஜெட்டில். ஸோ எந்த வீடியோஸ்லேயுமே நம்ம 100க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணலை, 100க்குள்ளாடி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் 30லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியே ஸ்டிச் பண்ண கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பண்ண கொடுக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மற்றவங்க யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். இது அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ். 100 days சேலஞ்ச் அண்ட் வந்து ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி நார்மல் நீடில் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது.
ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க. இந்த மாதிரி நம்மளே நம்ம கையால் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி லோ பட்ஜெட்டில். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இது நம்மளோட 50th வீடியோ. ஸோ எனக்கு ரொம்பவுமே இது ரிலேட்டடாக, லைக் ஆரி ரிலேட்டடாக 50th வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே சேலஞ்சில் 50th டே மீன்ஸ் நான் இடையில அப்பப்போ வீடியோ போடாமலே இருப்பேன். ஏதாவது ரொம்ப டைட்டாக இருக்கும்போது, ரொம்ப சிச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லாதப்போ என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஸோ மற்றபடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண டேஸ் வச்சு பார்க்கும்போது இது 50th டே தான். ஸோ 50th டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள். அவங்க கேட்ட மாதிரியே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் உங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் அப்படின்னா நீங்கள் நான் இன்றைக்கி அவ்வளோ பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ கூட பண்ணி பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் ப்ளவுஸை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்து பர்ஃபெக்ட் ஒரு ஆரி லுக் கொடுக்குது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் மீன்ஸ் அவங்க இன்னொரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு தான். அண்ட் இந்த ஒர்க் அவங்க கேட்ட மாதிரியே சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்ம பண்ண டேஸில் உங்களுக்கு எந்த டேயோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இது வரைக்கும் இது 50th டே. ஸோ இந்த 50 டேஸ்லேயும் எந்த வீடியோ நல்லா இருக்குது, எதுவும் உங்களுக்கு சிம்பிளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்டு நீங்கள் தையல் மிஷினில் கூட இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்து பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ உங்களுக்கு மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையல் மிஷினில் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். தையல் மிஷினில் டைம் எடுக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும், பட் அந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.